ஹாப்பி பர்த்டே. நேம் என்ன? தியா திதிக்ஷா. ஹாப்பி பர்த்டேமா. வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி கன்னியாகுமரி சீரீஸில் டே 2. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்களா, இது நைட் கிடையாது, ஏர்லி மார்னிங் 5 o'clock ஆகுது. ஸோ இப்போது வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்கு சன்ரைஸ் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி நேற்று வந்து டே 1 ஃபுட் ரிவ்யூ போடலாம்னு சொல்லிட்டு நானும் கௌதம் எல்லாம் போயிருந்தோம். ஆனால் நேற்றுக்கு நாங்கள் விவேகானந்தா ராக்லேருந்து வரும்போது டைம் ஆல்மோஸ்ட் 5 ஆகிடுச்சு. ஸோ ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 6 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அந்த 6 o'clockலேருந்து பார்த்தீங்கன்னா டில் 9-9:30 வரைக்கும் பயங்கரமாக மழை பெஞ்சுது. அதனால் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட்டு போக முடியல. ஸோ அதுதான் வந்து பண்ண முடியலன்னு ஒரு வருத்தமாக இருந்தது. நேற்று வந்து சரியான மழைங்க. சொல்லப்போனால் வந்து நிற்கவே இல்லை. ஒரு 2 hours கிட்ட வந்து 2.5 hours கிட்ட வந்து பயங்கரமான மழை, நிற்கவே இல்லை சுத்தமாக. இல்லைனா கூட வெளியே போய் ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம் சரின்னு சொல்லிட்டு ரூம்லேயே இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம், வேறு வழி இல்லாமல். நம்ம சேனல் நியூ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஸோ டேரக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸ்டே பண்ணிக்கிற ரூம்லேருந்து இங்கேருந்து ஒரு 1 kilometer. ஸோ அதனால் 3 ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ஆட்டோ போயிடுச்சு, இப்போ நாங்கள் ஒரு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு இருக்கிற டேரக்டாக கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்டாக தான் இருக்குது, இன்னும் விடியலை. எனக்கு ரைட் சைடில் அந்த லைட் தெரியுதுல்ல, அதுதான் வந்து விவேகானந்தா ராக்கு. நேற்று போயிருந்தோம். நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளும் பின்னாடி போயிட்டுருக்கோம், கௌதம் முன்னாடி போயிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள், செம்ம இருட்டாக இருக்குது. ஃப்ரெண்டில் அவ்வளோ பேர் போயிட்டாங்க. சரி, நான் பின்னாடி விளாக் பண்ணுறதுனால அப்படியே வந்துட்டுருக்கேன். சுத்தமாக வெளிச்சமே தெரில. 2 சைட்லையுமே பார்த்தா இருக்குது. இருட்டில் தெரில உங்களுக்கு, கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சன்ரைஸ் வருமானது டவுட்டில் இருந்தோம், பட் வந்து கிளியர் ஸ்கையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சன்ரைஸ் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே சினிமாட்டிக் வியூஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:45. ஸோ மெதுவாக வந்து வெளிச்சம் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு பெரிய கும்பல் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து அவங்க பிளேஸை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. ஒரு 1/2 kilometer ஃப்ரம் ரோட் சைடு. மூஞ்சி ஒரே தூக்க கலக்கமாக இருக்கும். ஏன்னா 4:30 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி வந்தோம். இப்போ நம்ம வேறு லெவலில் சன்ரைஸ் பார்த்தோம். அது நான் வந்து டைம் லேப்ஸில் போட்டிருக்கேன். டைம் லேப்ஸில் பாருங்கள். அது ஆக்சுவலி மொபைல் எடுத்தது, எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு தெரியல. பட் இங்கே இருக்க க்ரௌட் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 10-15 பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்களும் ஃப்ரெண்டில் போய் உட்காந்துருந்தோம். கரெக்டாக 6:12 இன்றைக்கி சன்ரைஸ் ஆச்சு. அந்த சன்ரைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா யாரோ கீழேருந்து ஏதோ பால் ஒழிச்சு வச்சு மேலே அனுப்புகிற மாதிரி ஷார்ப்பாக சூப்பராக வந்துச்சு. ஃபுல் சன்னியும் எடுத்தேன் வீடியோ டைம் லேப்ஸில். கூட ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க, அவங்ககிட்டயும் வீடியோஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறேன்.
கண்ணில் பட்டதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துனுங்கிறாரு. சும்மா சக்க 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 நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கலாம் அவர் இன்ஸ்டாவில். ஆமாம், இன்ஸ்டா இருக்கா? இருக்கு, ஆனால் போட மாட்டார். டீ விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாங்க. இங்கே ஒரு பேபி பர்த்டே கொண்டாடுது. ஹாய், ஹாப்பி பர்த்டே. நேம் என்ன? டியா சித்திக்ஷா. ஹாப்பி பர்த்டேமா. பேபி தியா 5th பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ கேக் பீச்சில் வெட்டி கேக் வெட்டியிருக்காங்க. ஸோ சூப்பரான பர்த்டேவாக இருக்க போகுது அந்த பேபிக்கு இன்றைக்கி. ஸோ நம்ம சைடில் விஷ் பண்ணிட்டோம். ஸோ கேக் சாப்பிட்றோம் காலையிலேயே. இங்கேயே டீ, ஃபோட்டோஷாப்பு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய போட்டி போடுறாங்க. ஆனால் எங்ககிட்டே கேமராஸ்லாம் இருக்குது. டிவிக்கு வந்தவர் டீ வியாபாரம்னு சொல்லிட்டு அவரே போட்டு போட்டு குடிச்சுங்கிறாரு. இப்போ அப்படியே வெளியே மூவ் ஆக போயிட்டுருக்கோம். 1.5 years முன்னாடி நான் வந்து என்னோடய கலீக்ஸ் கூட வந்திருந்தேன், ஆஃபீஸ் கலீக்ஸ் கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ அந்த டைம் வேறு கோவிட் டைம்ன்றதுனால அவ்வளோ க்ரௌட் இல்லை. இன்றைக்கி சண்டே, கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய ரிமூவ் பண்ணுறதுனால இவ்வளோ க்ரௌடு. இன்னும் உள்ள மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வெளியே போயிடலாம். எல்லாரும் இங்கே ஃபுல்லாக வர முடியல எங்கள் டீமில். அதனால் பாதி பேர் அந்த ஷோர்லேயே உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அவங்க போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக ரூம் போக வேண்டியதான். சொல்லதாங்க தாங்க முடியல. சும்மா நொய் 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 ஃபோனை எடுத்து கத்தினே வரானுங்க பல 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 பலன்னு. வீடியோ கால் பண்ணுறது பெருசு இல்லை, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடியோ கால் பேசணும். வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட பார்த்துட்டேன். சும்மா லப்ப லப்பன்னு எல்லாருக்கும் கத்துற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம். இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கிறேன். டைம் லென்த் ரொம்ப வராது, ஷார்ட் வீடியோ மாதிரி தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இங்கே கன்னியாகுமரிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்போ சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.